வணக்கம் மக்களே. அமெரிக்காட்ட இந்தியா கெஞ்சி கேட்டிருப்பாங்க போல. அமெரிக்கா இந்தியாவுக்கு வந்து 30 நாள் நீங்கள் தாராளமாக ரஷ்யாட்டிருந்து எண்ணெய் வாங்கிக்கலாங்கிற மாதிரி பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இந்தியா வந்து இறையாண்மை நிறைஞ்ச நாடு. இப்படிப்பட்ட ஒரு நாடை வந்து நீங்கள் வேறு நாட்டிலேருந்து எண்ணெய் வாங்கலாம் வாங்கக்கூடாதுங்கிற மாதிரி அமெரிக்கா அனுமதி கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கும் நம்ம தலைவர் வந்து தலை வணங்கி அக்செப்ட் பண்ணிகிட்ருக்காரு. முதுகெலும்பு இல்லாத ஒரு தலைவரை வந்து ஆட்சியில் உட்கார வச்சா இப்படி தான் நடக்கும். எனக்கு 1971 நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் ஞாபகம் வருது. அப்போ வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவு தந்து யுஎஸ்ஏ வந்து அணு ஆயுத சக்திக்கூடிய ஃப்ளீட்டை வந்து பே ஆஃப் பெங்காலில் நிறுத்தி நம்மளை மிரட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அப்போ வந்து கிட்டத்தட்ட 2 கோடி டன் உணவு தானியத்தை அமெரிக்காட்ட தான் வாங்கிட்டு இருந்தோம். அதை தரமாட்டேன்னு மிரட்டுறாங்க. நம்ம வந்து வெஸ்ட் பாகிஸ்தான் கூட வந்து போர் செஞ்சுட்டு இருந்தோம். ஸோ இதெல்லாம் கணக்கில் எடுத்து அப்போ இருந்த பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி வந்து அமெரிக்காவுக்கு அடிபணியாமல் பாகிஸ்தான் கூட வார் செஞ்சு 13 நாளில் பாகிஸ்தானை தோக்கடிச்சு கிட்டத்தட்ட 93,000 பாகிஸ்தானி சோல்ஜர்ஸ் வந்து நம்மகிட்ட சரணடைஞ்சாங்க. அப்படி பண்ணி பங்களாதேஷுங்கிற ஒரு புதிய நாடவே உருவாக்குனாங்க. அப்படிப்பட்ட ஒரு வரலாறு கொண்ட நாடு தான் அது. அப்படிப்பட்ட நாட்டில் வந்து இப்போ முதுகெலும்பு இல்லாத சிம்ஸ் ஆட்சியில் உட்கார வச்சு இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. பாப்பா அடுத்து என்ன நடக்குன்ட்டு.